November 4, 2023. This is Manikandan Sundaresan, and what we are going to discuss in this video is about a question. Law of attraction பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ ஒரு கொஸ்டின் எனக்கு வந்துச்சு. டிட்டாச்மெண்ட்னா என்ன? லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கறதுலாம் நடக்கும், நம்ம அதுக்குன்ட்டு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. அதை நான் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி சார். பட் டிட்டாச்மெண்ட்னா என்ன? லா ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸ்பர்ட்ஸே டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டும் கான்ட்ரடிக்டரியாக இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறீங்க, டிட்டாச்மெண்ட் அப்படின்னா அதுலேருந்து விலகி வா அப்படின்னு அர்த்தம். அப்போது என்ன சார் அதுக்கு மீனிங் சொல்லிட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அண்ட் ஐ எம் responsible to answer that question if I am periodically insisting you to practice law of attraction. Detachment அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற detachment இல்லை. Express your desire and do your exercise and detach from the results அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஒரு விஷயத்தை law of attraction நீங்க யூஸ் பண்றீங்க. நான் உங்களுக்கு previous 2 வீடியோஸ்ல சொன்ன மாதிரி when you are expressing your interest and when you are expressing gratitude for what you are looking for and when you are having the anticipation and feeling good factor, இதெல்லாம் தானே law of attractionக்கான ஆண்டனி, ரைட்? ஸோ நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும், கண்டிப்பாக வந்துட்டு அது நடக்கும் அப்படிங்கிற தூய்மையான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கணும். ப்ளஸ் அது நடந்துட்டா, ஏற்கனவே அது நடந்துட்டா நம்ம என்ன சந்தோஷப்படுவோமோ அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிற மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய ரூல். அதெல்லாம் ஒரு எக்ஸசைஸில் பண்ணி முடித்த பிறகு ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்கள் டிட்டாச் பண்ணிடணும். அதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தவிர ஒரு விஷயத்தை வேணும்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து டிட்டாச் ஆகிறது அப்படிங்கிறது அல்ல அந்த அர்த்தம். அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தமிழ்லையும் சொல்லிட்டேன், இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன். Detachment means it is not the literal meaning of the word detachment. What is the literal meaning of the word detachment? Being dissociated from something, being away from some expectation. No, that's not the meaning here in law of attraction frame of context. It simply means you are using the law of attraction manifestation exercise and you are expressing gratitude and you are getting or you are cultivating the happiness as if it has already happened and you expect that to happen really without any doubt. But concentrate on the next thing. Don't keep on thinking about the result. Don't keep on expecting when it is going to come. Detach from the result. It will automatically happen. Englishly சொல்லியாச்சு. ஸோ யாருக்கு இந்த டவுட் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக இது புரியும்னு நான் நம்புகிறேன். ஹிந்திலையும் சொல்லிடலாமா? अगर आप लॉ ऑफ अट्रैक्शन का मैनिफेस्टेशन एक्सरसाइज इस्तेमाल करते हैं, डिस्ट्रैक्शन का मीनिंग ये है कि लॉ ऑफ अट्रैक्शन का मैनिफेस्टेशन एक्सरसाइज समाप्त होने के बाद आप रिजल्ट से डिस्ट्रैक्ट होना चाहिए. रिजल्ट के बारे में आप सोचेगा नहीं, रिजल्ट के बारे में आप अपने आप को परेशान मत कीजिए. जो लॉ ऑफ अट्रैक्शन एंड मैनिफेस्टेशन एक्सरसाइज के द्वारे में आपको होना है वो होगा सर्टेनली. बार बार रिजल्ट के बारे में मत सोचिएगा. ஹிந்திலையும் சொல்லியாச்சு. உங்களுடைய வேலையெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த 2 வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸசைஸை தெளிவாக செய்யுங்க. கிராட்டிடியூடை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். கட்டாயமாக அது நடக்கும் அப்படிங்கிற உறுதியோட அந்த எக்ஸசைஸ் முடிஞ்சோடனே எந்திரிச்சிட்டு மற்ற வேலையை பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். லைக் கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வரும், அந்த கம்யூனிகேஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். ஆனால் அதையே திரும்ப 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 யோசிச்சுட்டு இப்போ நடக்குமோ அப்போ நடக்குமோ அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்டு இருக்காம யூ ஹாவ் டு டிட்டாச் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தட் பர்டிகுலர் ரிசல்ட் பிகாஸ் த ரிசல்ட் இஸ் ஆன் இட்ஸ் வே, ரைட்? ஹோட்டலில் போய் நீங்கள் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எட்டி பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. சொல்லிட்டோம் பசிக்குது, 10 நிமிஷம் ஆச்சு வருவாங்க, நமக்கு வேணுங்கிற பண்ணுறாங்க, இப்படி பண்ணுவீங்களா? அது எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குமோ அதுதான் இதுக்கும். ஸோ ஃபுட் ஆர்டர் பண்ணியாச்சு நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறது இல்லையா? அதுதான் இந்த இடத்துல டிட்டாச்மெண்ட். ஓகே, யூ நோ இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ யூ ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் எல்ஸ் அண்ட் யூ ஆர் டிட்டாச்ட் ஃப்ரம் த ரிசல்ட் அண்ட் யூ வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட் டு கம். ஸோ தட்ஸ் த கான்செப்ட். ஸோ எந்த விஷயத்துக்காக இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆர் யூ ரியலி யூஸிங் இட்? நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறீங்க நான் நம்புறேன். ஏன்னா வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்கிறது எனக்கும் தெரியும். அதை ரொம்ப இன்வால்வ்டாக வந்துக்கிட்டு அதில் இருக்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நீங்கள் நம்பிக்கையோடு யோசிச்சிருக்கீங்கிறதும் எனக்கு தெரியும். பட் இஃப் யூ ஆர் ரியலி ப்ராக்டிஸிங் இட் தென் திஸ் கான்செப்ட் ஹேஸ் டு பி ரியலி அண்டர்ஸ்டுட். அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் ரிசல்ட்லேருந்து டிட்டாச் ஆகிக்கோங்க. அது வரும், அது தானாக வர வேண்டிய நேரத்தில் வரும். ரொம்பலாம் லேட் ஆகாது. ஸோ எவ்வளோ தூரம்
இந்த எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் அந்த சிந்தட்டிக் விஷுவலைசேஷனை நீங்கள் தத்ரூபமாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் ரிசல்ட்டோடைய டெப்த். ஸோ உங்களுடைய ஃபோக்கஸை ஃபுல்லாக அந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறதுல செலுத்துங்க. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு கொஸ்டினாக இருந்துச்சு, இதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு அந்த பதிலை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டேன். So you better not confuse yourself with the detachment word. Be detached. Do the law of attraction exercise every day. Thank you so much. This is Manikandan Sundaresan, resting the case. And until I meet you with the next video, never ever stoop down to any form of negativity. Always expect only great things through law of attraction and live strong. Okay? That is very easy. Don't make it tough. Thank you. Jai Hind.